அன்பான இறைமக்களே, உலகெங்கும் அன்னை மரியாளின் பல அற்புத திருத்தலங்களை நாம் அறிந்திருப்போம். ஆனால் ஆப்பிரிக்க கண்டத்தின் மலைகளுக்கும் அடர்ந்த காடுகளுக்கும் நடுவே ஒரு முழு தேசத்தின் நம்பிக்கையாக ஒரு தாய் போல மக்களை அரவணைத்து காத்து வரும் ஒரு அன்னையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் பிசிலா அன்னை. ஆப்பிரிக்க நாடான ஈக்வட்டோரியல் கினியாவில் மக்களின் விசுவாசத்தோடும் பாரம்பரியத்தோடும் பின்னி பிணைந்திருக்கிறது பிசிலா அன்னையின் திருத்தலம். இந்த வரலாறு தொடங்குவது கத்தோலிக்க விசுவாசம் அந்த மண்ணில் பரவுவதற்கு முன்பே அங்கு வாழ்ந்த புபி என்ற பூர்வகுடி மக்கள் பிசிலா என்ற பெயரில் இரக்கத்தின் அடையாளமாக ஒரு தாய்மையின் பாதுகாப்பை நம்பி வாழ்ந்தார்கள். அங்குள்ள மொழியில் பிசிலா என்றால் இரக்கம் என்று பொருள். அந்த பகுதியில் கொடிய நோயொன்று பரவியது. பலர் அந்த நோயால் உயிரிழந்தனர். குறிப்பாக குழந்தைகளுக்கு பாலூட்ட தாய்மார்களுக்கு பால் சுரக்காமல் போக மக்கள் மிகுந்த பயத்திலும் துயரத்திலும் வாழ்ந்தனர். அந்த இக்கட்டான நேரத்தில் அங்குள்ள பழங்குடி தலைவரின் மகள் ஒரு குகைக்குச் சென்றபோது அங்கே ஒரு அதிசயமான காட்சியைக் கண்டாள். ஒளி நிறைந்த தோற்றத்தோடு பேரழகு பொருந்திய ஒரு பெண்மணி தனது குழந்தையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். அந்த பெண்மணி உள்ளூர் மக்களின் பாரம்பரிய நீல மற்றும் வெள்ளை ஆடை அணிந்து ஆப்பிரிக்க கலாச்சாரப்படி குழந்தை இயேசுவை தனது முதுகில் சுமந்தபடி காட்சியளித்தார். அன்னை மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் சில அறிவுரைகளையும் வழங்கினாள். மக்கள் அதன்படி நடந்தபோது அந்த கொடிய நோய் குறைந்து மக்கள் மீண்டும் நம்பிக்கை பெற்றனர். பிற்காலத்தில் அங்கு வந்த கத்தோலிக்க மிஷனரிகள் இந்த அன்பும் இரக்கமும் நிறைந்த தாயை அன்னை மரியாளின் வடிவமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் உள்ளூர் மக்களின் பண்பாட்டையும் தோற்றத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு உன்னத பிளாக் மெடோனா, அதாவது கருப்பு மாதா என்று பிசிலா அன்னை அன்போடு அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு பிசிலா அன்னை அந்த தேசத்தின் பாதுகாவலியாகவும் நம்பிக்கையின் தாயாகவும் போற்றப்பட்டு வருகிறார். அன்னை மரியாள் அனைத்து மக்களையும் அனைத்து கலாச்சாரங்களையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பிசிலா அன்னையின் வரலாறு நமக்கு அழகாக நினைவூட்டுகிறது. மேலும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 மீட்டர் உயரத்தில் பனிமூட்டமான பீசிலே மலையின் உச்சியில் இந்த தேசத்தின் ஆன்மீக அரணாக பிசிலா அன்னையின் பிரம்மாண்ட சிலை அமைந்துள்ளது. அன்பான இறைமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் வறுமையோ நோயோ மலை போன்ற துன்பங்களோ நம்மை சூழ்ந்து அச்சுறுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் இரக்கத்தின் தாயான அன்னை மரியா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாள். இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பாரங்களையும் அன்னையின் பாதத்தில் நம்பிக்கையோடு சமர்ப்பியுங்கள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பான பிசிலா அன்னையே, ஆபத்து காலங்களில் உம் பிள்ளைகளை கரம் கொடுத்து காத்த இரக்கத்தின் தாயே, சோர்ந்து போன உள்ளங்களுக்கு புதிய நம்பிக்கை தாரும். நோயால் துன்பப்படுவோருக்கு உடல் சுகம் அருளும். குடும்பங்களில் இருக்கும் சண்டைகள், பிரிவுகள், மனக்கசப்புகள் நீங்கி சமாதானம் மலர அருள் புரியும். அன்னை மரியாளே, உம் மகனாகிய இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்துரையுங்கள்.
எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி பிறக்கச் செய்யும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.